கொடைக்கானலில் உறைபனி காலம் தொடங்கியுள்ளதால் நட்சத்திர ஏரி முதல் புல்வெளி வரை அனைத்தும் உறைந்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் குறிப்பாக இந்த 3 நாட்களாக வறண்ட வானிலையே நிலவி வருகிறது. குறிப்பாக கொடைக்கானல் நகர்பகுதி முழுவதுமாகவே பகல் நேரங்களில் கடுமையான வெயிலும் மாலை நேரத்தில் கடும் குளிர் நிலவி வந்த நிலையில் இன்று முதல் கொடைக்கானலில் இந்த உறைபனி காலம் என்பது துவங்கி இருக்கிறது. நேற்று இரவு சுமார் 7 டிகிரி செல்சியஸ் வரை பதிவான நிலையில் இன்று காலையில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அனைத்து மலை முகடுகளிலும் இந்த பனி கூட்டங்களானது பனி கடல் போல் காட்சியளித்தது. இது மட்டுமல்லாது கொடைக்கானல் நட்சத்திர ஏரி மற்றும் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய கீழ்பூமி, ஜிம்கானா உள்ளிட்ட பகுதிகளில் பசுமை போர்த்திய புல்வெளிகளில் ஒரு வெண்பனி போர்வை போர்த்தது போன்று இன்று காட்சியளித்தது. இன்று முதல் இந்த உறைபனி துவங்கி இருப்பதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது அந்த பனியானது காணப்பட்டது. இது மட்டுமல்லாது அதிகாலை நேரங்களில் கடுமையான குளிர் நிலவி வந்ததன் காரணமாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் மற்றும் ஏரியை சுற்றி நடைபயிற்சி செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை வெகுவாகவே குறைந்தது. மேலும் இனி வரும் நாட்களிலும் கூட இந்த உறைபனியின் தாக்கமும் அதிகரிக்கும் என்று எண்ணப்படுகிறது. மேலும் இந்த குளிர்காலத்தை அனுபவிப்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகளும் அனைத்து வருடங்களிலும் வருவது வழக்கம். தற்போது இந்த வருடமும் கூட இந்த உறைபனி காலத்தை அனுபவிக்க பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தற்போது நிலவி இருக்கக்கூடிய இந்த காலநிலை மிகவும் ஒரு கவர்ச்சிகரமாகவும் கொடைக்கானலை பொறுத்தவரையில் மிகவும் ரம்மியமான காலமாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி.